உனக்குள்ளே நான் இருக்கேன். ஆனால் என்னை இத்தனை சோதனைப்படுத்தி நிற்கிறேன்ட்டு நீ நிற்கிற. உனக்கு வந்த சோதனையே ஒரு பெண்ணுனால தான். சரியா? இந்த பெண்ணுனால வந்த பிரச்சனையை முறியடிச்சு வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து அந்த இடத்துல நிற்கிறது. சரியா? நீ அந்த இடத்துல போராடி நிற்கலை. போராடி நின்றுருந்தே அதை வெளியேற்றி விட்டுருக்கேன். ஆனால் உன்னால் அந்த இடத்துல போராட முடியல. நீ இப்போ தனிப்பட்ட முறையில் போராடிக்கிட்டு இருக்க. வேணுமா வேணாமாங்கிற நிலையில் நீ இந்த இடத்துல வந்து நிற்கிற. வந்து சேர்றதுக்கு உண்டான வழி இருக்குப்பா. சில மனம் மாற்றத்தில் அந்த இடத்துல நிற்கிது. புரியுதா இல்லையா? உனக்குள்ளார தெய்வம் வந்து கட்டுக்குள்ளே நிற்கிது. வந்து பேச முடியாத நிலையில் இருக்குது. என்ன சோதனைங்கிறது உனக்கு தெரியல. சரியா? அந்த சோதனையை எனக்கு காமிச்சு கொடுக்குறேன். புரியுதா இல்லையா? அதை அழைச்சி வெளியே வந்து பேச வைக்கணும். பேச வைக்கிறதுக்கு உண்டான நேரம் இருக்குது. இப்போ நீ நினச்சாலும் பேசுறதுக்கு உண்டான வழி இருக்குது. ஆனால் உனக்குங்கிற சில விதிகளை பண்ணி வச்சுட்டு போனனால இப்போதைக்கு அதை கட்டு போடுறதுக்கு உண்டான வழி இல்லை. சரியா? வர்ற அம்மா பௌர்ணமி அன்னைக்கு உனக்கு அதை அழைச்சி யாருங்கிறத வைக்கலாம். வர்ற அன்னைக்கு விரதமாக இருந்து வரணும். சரியா? உறவை சேர்த்து வைக்கிறேம்மா. சரியா? அதை அழைச்சி ஒரு வாயினாலே என்ன பிரச்சனைங்கிறத நான் உனக்கே உணர்த்திட்டேன். சொல்லிட்டு இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. வாக்கு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் கட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்குள்ள எல்லாம் நடந்துருச்சு. சரியா? வர அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு அதை நான் அதை வெளியே கொடுத்துறேன். வர்ற அன்னைக்கு விரதமாக இருந்து வரும். குழந்தைகளுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனையே உனக்கு எனக்கு மட்டும் வேறு எந்த பிரச்சனை. இதை வச்சு 9 நாள் இந்த இடத்துக்கு சரி சரி. அதுக்கு ஒரு வீடியோ சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீ போய் பௌர்ணமிக்கு வந்து செஞ்சு இதை அதை வர வச்சிரு. சரி சார். உனக்கு யார் கட்டு போட்டாங்கங்கிற ஆளை காட்டு கொடுக்கும். சரியா? அடுத்து